வணக்கம் நேயர்களே, கடலூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அது வரும் தசாபுத்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி, விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 7 இருக்கார். 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள், கொஞ்சம் சந்தேகங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 2, 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். குடும்பத்திற்காகவும் வருமானம் சம்பந்தமான விஷயம் சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கும். குடும்பத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை. 3, 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்மீக சுற்றுலா, குலதெய்வ வழிபாடு சம்பந்தமான விஷயங்களில் மனசு போகும், ஸோ எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான குரு 9ல் இருக்கும்போது குழந்தை இல்லாத குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், குலதெய்வ வழிபாடுகள் மூலியமாக சிறப்பான பலன்களை ஏற்படுவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு தசாபுத்தி ரொம்ப கவனமாக பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாச்சும் வந்து நம்ம வாக்குறுதி கொடுத்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது போட்டோம்னா அதை மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி, ஸோ 8ஆம் அதிபதியான புதன் இப்போ வந்து 8லேயே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஏதாச்சும் வந்து ஆசை காட்டி மற்றவங்க நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள், பிரயாணங்கள் பெருசாக அது வரும் இது வரும் சொல்லி கதை கட்டி நம்மளை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது 10ஆம் இடம்னாலும் கொஞ்சம் கணவன் மனைவிக்கணும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கொஞ்சம் இடவளமாக பண்ணோம், எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் உட்காந்து பேசுங்க, பொறுமையாக கையாளுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8ல் இருக்கும்போது கொஞ்சம் பெரிய லாபங்களை நோக்கி நண்பர்கள் சொல்கிறாங்க, அவர் சொல்கிறா இவர் சொல்கிறான்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை 10 பொது பலன்கள் இப்போ பார்க்கும் தசாபுத்தி. விருச்சிக லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தி வந்தார்கள். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக இருந்தால் ஒரு 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள், நிறைய பிரயாணமற்றமான விஷயங்களே கண்டிப்பாக வரும். தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளால் கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருந்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி, நிறைய பிரயாணம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து வேலை விஷயங்கள் நல்ல சிறப்பான முன்னேற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சந்தேகங்கள் வரும், ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து ராகு தசாபதி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனம் தேவை. அப்புறம் விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபதி இருந்தாங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா 2, 5ஆம் அதிபதி உங்களுக்கு 9ல் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்ரமாக 5ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி, புதன் வந்து பார்த்திங்கன்னா 8ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ன்னும் போதே என்ன ஆகும்னா உங்களை வந்து ஆசை காட்டி மற்றவங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 மற்றும் 7ஆம் அதிபதி இப்போ வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வெற்றிகள் இருந்தாலும் கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார வந்து ஒரு பிரார்த்தனை டெய்லி வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவலில் வரதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி வழிபாடு. ஸோ பௌர்ணமி வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடுங்க. சித்தர்கள் வந்து
வழிபாடு வந்து அதுவும் சித்தர்கள் சமாதிகளுக்கு போயிட்டு நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன், ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஸோ யார் யாரில் தான் வந்து இது வந்து ரொம்ப பெருசாக கை கொடுக்கும்னா, எப்போதுமே வந்து பிறந்ததுலேருந்தே ஒரு நோய்வாய்ப்பட்டுட்டு இருக்கேன், பிறந்ததுலேருந்தே எனக்கு கடனை விட்டு நான் வெளியில் வரவே இல்லை, ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டின மாதிரி இருக்குது, எனக்கு வந்து எதுவுமே தெரியல, நாளைக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது, என்ன ஐடியாவும் கிடையாது, எந்த ஒரு பிளானும் கிடையாது, ஒரு மாதிரி கண்ணை கட்டின மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி ஆட்கள், கடன் தீராதவர்கள், ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பௌர்ணமி அன்று ஒரு சித்த சமாதிகளுக்கு சென்று போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு கேது ஒரே கட்டத்தில் இருக்குது, இல்லை குரு கேது பார்வை இருக்கிறது, குரு கேது நட்சத்திரம், கேது குரு நட்சத்திரத்தில் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சித்த சமாதிகளுக்கு போனீங்கன்னா நல்ல கிளாரிட்டி, நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவாகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் வந்து அதை வந்து மிஸ் பண்ணாமல் அந்த ப்ரேயர் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அது வந்து பௌர்ணமிக்கு வந்து ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஈவினிங்கில் வந்து சித்த சமாதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மணிக்கு போனீங்கன்னா போதும். ஸோ 8 மணிக்கு போய்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அங்கே ஒரு அரை மணி நேரம் இருந்தீங்கனாலே அந்த வைப்ரேஷனில் நம்ம இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப அற்புதமாக அது சித்த சமாதியாக இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் போய் பாருங்கள் பௌர்ணமி அன்னைக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சைக்கிளில் சுற்றி இந்த ஒரு ஆள், அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் படுத்து தூங்கிடுவார். பாம்பன் சுவாமிகள் கோயிலில் போய்ட்டு அவர் போய் படுத்து தூங்கிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் லைஃப்பில் வந்து வேறு லெவலில் வந்து பெரிய முன்னேற்றங்கள், அதுக்கப்புறம் அவர் லைஃபே வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லெவலில் செட்டில் நிம்மதியாக இருக்கார். காரணம் என்னென்னா அந்த வழிபாடு. இன்றைக்கும் வந்து ஒரு பாம்பன் சுவாமிகள்கிட்ட வந்து பௌர்ணமி போயிடுவார். இப்போ தூங்க விட்றாங்களா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் வந்து போய் வழிபாடு அட்லீஸ்ட் வந்து பௌர்ணமி அன்றைக்கி போய்ட்டு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அந்த வைப்ரேஷனில் உட்கார்ந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங்கில் வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு சின்ன வெள்ளி டம்ளர், முடிஞ்சதுன்னா வெள்ளி டம்ளர், இல்லைன்னா ஒரு புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர்னாலும் ஓகே. ஸோ அந்த டம்ளர் வாங்கி அதில் வந்து கொஞ்சம் பால், பழம், குங்குமப்பூ போட்டு மனதார நீங்கள் வழிபடும் சித்தர்கள் உங்கள் குலதெய்வம், மேஜராக வந்து குலதெய்வம், ஸோ குலதெய்வம் அங்கே இருக்கிறதா நினச்சி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நிறைய மாற்றங்கள். இது கண்டினியூவாக பண்ணும்போது எல்லாருமே வந்து உடனடி நிவாரணி அப்படிங்கிற லெவலில் தான் எல்லாமே இருக்கும். அப்படிலாம் கிடையாது, இது டைம் எடுக்கும். ஸோ ஒரு மாதத்துலேயே உடனே ரிலீஃப் தெரியாது. நீ ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் கண்டினியூவாக பண்ணும்போது லைஃப்பில் வந்து முதல்ல வர நிம்மதி வருங்க. நம்ம வந்து அந்த ஒரு படபடப்பு, ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ்லேருந்து முதல்ல வெளியில் வரும், நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ இது ஒரு சிறப்பான ஒரு பிரார்த்தனை. அதனால் வந்து பௌர்ணமி பிரார்த்தனை வந்து விட்டுறாதீங்க. எப்போதுமே வந்து பௌர்ணமி, இந்த வாரம் வந்து பௌர்ணமி வருது. ஸோ அந்த பௌர்ணமி அன்றைக்கி சித்த சமாதிகள் போய்ட்டு வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மினா. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.